கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க கும்பகோணத்தை சேர்ந்த டாக்டர் கனிமொழி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. விழிப்புணர்வை ஏற்படுத்துற வகையில பல அற்புதமான தகவல்களை ஷேர் பண்ணிக்க அவங்களும் ரெடியா இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, என் பேரு டாக்டர் கனிமொழி. நான் சித்த மருத்துவரா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கபிஸ்தலத்துல வேலை பார்க்குறேன். ஒரு 8 வருஷமா இங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ வருஷம் பாத்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் வாரம் அப்படின்றத அனுசரிக்கப்படுது. இன்னைக்குமே தாய்ப்பால் வார தினத்துல தான் இணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த தினம் அனுசரிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன மேம்? என்னன்னா, WHO யூனிசெஃப்லேருந்தும் 1990 வந்து ஆகஸ்ட் மந்த் தான் இந்த தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறத பத்தி இதை ப்ரமோட் பண்ணணும். நம்ம தாய்மார்களுக்கு நிறைய ஊட்டச்சத்து குறைவு ஏற்படுது, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவு ஏற்படுது. ஸோ அதை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு தினம் அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு அது ஆகஸ்ட் மந்த் தான் அவங்க சைன் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நம்ம 1990 வந்து ஃபர்ஸ்ட் இப்போதான் கொண்டு வந்தாங்க. இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் அப்படின்ட்டு 1990 ஆகஸ்ட்ல சைன் பண்ணதுனால அந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம தாய்ப்பால் வார மாதமா அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம். தாய்ப்பால் வார விழிப்புணர்வு அப்படின்றதே வந்து தாய்ப்பால் கொடுக்கறது பத்தின ஒரு விழிப்புணர்வை எல்லா தாய்மார்களுக்கும் ஏற்படுத்தணுங்கிறது தான். ஸோ குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது பொதுவா தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எது சொல்லுங்க? இப்போ தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சக் பண்ணும்போதே என்னாகும், சில பேருக்கு வந்து கக்குவாங்க. இப்போ பால் வந்து எதுக்கழிச்சு வெளியில வரும், நம்மளுக்கு பார்த்துக்கும் போது தெரியும். பால் கொஞ்சம் குடிச்ச உடனே அவங்க எதுக்கழிச்சு துப்புவாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உடனே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்க மூக்குல போகுதான்னு பார்க்கணும். ஏன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சரியா வந்து மார்பகத்தை பிடிச்சி தப்ப தெரியாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க இருக்கும்போது என்ன ஆகும், அவங்க மூக்குலையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில துளிகள் தான் போகும், அதனால பெரிய பாதிப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்குதா, அதே மாதிரி என்ன பண்ணணும்னா பால் கொடுக்கும்போது அவங்க மூக்கு வந்து மார்போட ரொம்ப அமுங்கி இருக்கக்கூடாது, மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இதுதான் அவங்க கவனிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, படுத்துட்டு பால் கொடுக்கும்போது அந்த குழந்தையோட மூக்கு வந்து அவங்க மார்பில் அழுந்துறத கவனிக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க அசந்து தூங்கிருக்கலாம், இல்ல டயர்ட்லெஸ்ல இருக்கும்போது அதை நம்ம கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். பால் ஆரம்பிக்கும் போது அதையும் கவனிச்சு கொடுக்கறது இன்னும் நல்லதா இருக்கும். ஓகே மேம். இப்போ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது குழந்தைங்க என்ன பண்றாங்க, கரெக்டா பால் குடிக்கிறாங்களா அப்படின்றதையும் கவனிக்கணும் இல்லையா? ஸோ இதை தாண்டி குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுடைய அவசியம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் 6 மாசம் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட். அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தான் நம்ம வந்து தாய்ப்பாலோட முதல் வேலையே. அதுவும் இல்லாம பிறந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்குறோம். அந்த தாய்ப்பால் என்னென்ன இருக்குன்னா, விட்டமின் ஏ இருக்கு, இ இருக்கு, நிறைய மினரல்ஸ் இருக்கு. இந்த மினரல்ஸ்லாம் என்ன ஆகும்னா குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வராம, பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்த்துப்போம், மஞ்சள் காமாலை வந்திருக்கு, அதனால வெயில்ல போட சொல்லுவாங்க, இன்குபேட்டர்ல வைப்பாங்க. இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தாய்ப்பால் அவசியம். எதிர்காலத்துல அவங்களோட நோய் எதிர்ப்பு திறல ஆற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கும் நோய்களை குறைக்கிறதுக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் அவசியமானதா இருக்கு. ஓகே மேம். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்து 2-3 குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண தெரியும். பட் புதுசா ஒரு தாய்மார் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நேரம் பால் கொடுக்கணும், ஒரு பிறந்த குழந்தைக்கு அதாவது எவ்வளவு பீரியட்குள்ள கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்னும் இந்த டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேபியை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதே தெரியாது. கல்யாணம் பண்ணுவாங்க, கன்சீவ் ஆயிடுவாங்க, அந்த பீரியடே அவங்களுக்கு வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. பிறந்த குழந்தை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிறந்த உடனேயே பால் கொடுக்கணும். அது சிசேரியன் டெலிவரினாலும் சரி, இல்லை வந்து சுகப்பிரசவம்னாலும் குறைஞ்சது 1 மணி நேரத்துக்குள்ளேயாவது அவங்க வந்து பால் கொடுத்துடணும், கண்டிப்பா கொடுத்துடணும். சில பேர் நினைப்பாங்க டெலிவரி சிசேரியன் டெலிவரினா லேட்டா கொடுக்கலாம், அவங்க மயக்கெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறானது. எந்த வகையான பிரசவமா இருந்தாலுமே பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயாவது கொடுக்கணும். பிறந்த உடனேலேருந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்குள்ளேயாவது அவங்க பால் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகே மேம். ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நேரம் தாய்ப்பால் கொடுக்கணும்? ஏன்னா வந்து அந்த குழந்தைக்கு பசி ஆறிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குறைஞ்சது ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுக்கலாம். சில பேர் குடிக்க ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்க சக் பண்ணி பிறந்த குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தைக்கும் குடிச்சு பழக்கம் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் குடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து குடிக்கிற அந்த தாய்மாருக்கு நல்லா தெரியும், அவங்க சப்பி குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு இருக்கும்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அவங்களோட கை கால் அசைக்கிறது, அசைச்சிட்டு தான் குளிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அசைவுகள் கொஞ்சம் கம்மியாகும், தூங்க ஆரம்பிப்பாங்க. உடனே தூங்க ஆரம்பிச்சுட்டா நீங்க தூங்க விடாம லேசா தட்டி கொடுத்தீங்கன்னா லைட்டா முழிச்சு இன்னும் கொஞ்சம் குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு நல்லா அசந்து தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும், திருப்பி தட்டினாலும் கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க. அப்பதான் வந்து முழுமையா அவங்க பால் குடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். இப்போ நிறைய பேர் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்ததுனால தாய்ப்பால் கொடுக்க ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தாய்ப்பால் எனக்கு போதிய அளவுல சுரக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கும். ஸோ தாய்ப்பால் அதிகமா சுரக்க என்னென்ன உணவுப் பொருட்கள் சாப்பிடலாம்? தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு உணவுகளை தாண்டி முதல்ல என்ன தேவைன்னா, அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான அரவணைப்பு, அந்த அட்டாச்மெண்ட் தான் அவங்களுக்கு தேவை. அந்த குழந்தை வந்து குடிக்க ஆரம்பிக்க அந்த குழந்தையோட வாய் வந்து தாயோட மார்புல பட்டு அவங்க உறிஞ்சதான் பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ப்ரொலாக்டின், ஆக்சிடோசின் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் வந்து எப்போ செக்ரேட் ஆகும்னா, எப்போ வந்து ஒரு குழந்தை தாயோட மார்புல வாயை வச்சு பால் குடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் செக்ரேட் ஆகும். இது வந்து எந்த உணவு மூலமாகவும் அந்த செயலை நம்ம செய்ய முடியாது. பட் ஆனா இதையும் தாண்டி சில உணவுகள் வந்து அந்த சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். அந்த என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது சுறா புட்டு சொல்லுவாங்க, மீன் வகைகள்ல பூண்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்து காமனா எல்லாருக்குமே வந்து பூண்டை வந்து பால்ல கலந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சுறா புட்டு சொல்லுவாங்க. இதை தாண்டி என்ன பண்ணலாம்னா, வெந்தயம் கஞ்சி மாதிரி குடிக்கலாம், வெந்தய களி சாப்பிடலாம். சோம்பை வந்து நைட்டு வெந்நீர்ல ஊற வச்சுட்டு அந்த குடிநீரை காலையில குடிக்கலாம். சீரகத்தை வந்து வறுத்து பொடி பண்ணிட்டு அதை தேன்ல சாப்பிடலாம். அது இல்லாம வந்து நிறைய நீர் சாப்பிடணும், அதாவது தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா பால்ங்கிறது ஒரு திரவம் தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல்ல மதருக்கு வந்து நல்ல லிக்விட்ஸ் இருக்கணும். அதனால நிறைய நீர் பொருட்கள் சாப்பிடணும். மோர் குடிக்கலாம். அதே மாதிரி பூண்டு சாப்பிட்றது இல்லாம மாதுளம்பழம் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போதே அவங்களுக்கு வந்து பால் வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். ப்ரக்கோலி சாப்பிடலாம். இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், ப்ரக்கோலிலாம் கிடைக்கும் நார்மல் ரெகுலரா பூண்டு மட்டுமே கூட டெய்லி பால்ல வேக வச்சோ இல்லை வந்து உரிச்சு அந்த மாதிரியும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாப்பாட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்காக உள்ள உணவுகள். அது கூட இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும். முக்கியமாக இது எல்லாத்துக்கும் மீறி அந்த குழந்தையோட அரவணைப்பு, குழந்தைய அவங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி அதோட அட்டாச் பண்ணி பால் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் பால் சுரப்பு அதிகரிக்கும். ஓகே மேம். இப்போ தாய்மார்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கட்டாயமா 6 மாசத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் இப்போ இடையில என்ன பண்றாங்கன்னா பிஸ்கெட் கொடுக்கறது, அந்த மாதிரியான பொருட்களை இடையில சேர்த்துக்கிறதையும் அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ தாய்ப்பால் 6 மாசத்துக்கு ஒரு வேளை கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இப்போ 6 மாசத்துக்குள்ள வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் தான் கொடுத்தாகணும். அதை தவிர வேற எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்க தவறுற பட்சத்துல என்ன மாதிரியான நோய்கள் வரும்னா, சிறு வயதிலேயே வந்து மஞ்சள் காமாலை வரலாம். அப்புறம் செரிமான கோளாறுகள் வரலாம். இப்போ பேக்கெட் பால் கொடுக்குறாங்க, இல்லை வந்து பசும்பால் கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப தாய்க்கு வந்து பால் சுரப்பே இல்லை, அவங்களே ஆல்ரெடி வீக்கரா இருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு குறையும். அப்போ வந்து அவங்க பசும்பால் கொடுப்பாங்க. இந்த தாய்ப்பால் குறைவுனால என்ன பாதிப்பு வரும்னா, செரிமான பிரச்சனைகள் வரும். அது மேற்கொண்டு அடுத்த வேற பால், அதுக்கப்புறம் 1 வயசுக்கு அப்புறம் அந்த சின்ன குழந்தைக்கு வந்து மசிச்சு சாப்பாடு ஊட்டுவோம். சின்ன கஞ்சி வகைகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு செரிமான கோளாறு ஏற்படும். மோஷன் ஃப்ரீயா போகாது. தாய்ப்பால் கொடுக்குற போது தான் வந்து என்னாகும், அவங்களுக்கு மலம் ஈஸியா வெளியாகும். இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்க தவறும் பட்சத்துல என்ன ஆகும்னா, மலச்சிக்கல் வர்றது, செரிமான கோளாறு வர்றது, அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை நோய், இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம அது பால் கொடுக்கும்போது சீம்பால் தான் ஃபர்ஸ்ட் சுரக்கும் இல்லையா? ஸோ இந்த சீம்பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க? சீம்பால் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிறந்த உடனேயே சுரக்கக்கூடியது அந்த சீம்பால். அது வந்து நிறைய எல்லாம் இருக்காது, 1 சொட்டு 2 சொட்டு இந்த மாதிரி துளிகள் கணக்குல தான் இருக்கும். அது பாக்குறதுக்கு கொஞ்சம் லைட் மஞ்சள் கலர்ல இருக்கும். சில பேர் ரொம்ப கம்மியா இருக்கு, இதை கொடுக்கணுமான்னு யோசிப்பாங்க. பட் அது கண்டிப்பா கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா லிக்விட் கோல்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய தூய்மை இருக்கு, அந்த அளவுக்கு அது உயர்வானதுங்கிறதுனால தான் அதை சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அதுலதான் அதிகப்படியான அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறதுனால அது கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. குழந்தை பிறந்த உடனே தாய் வந்து மயக்கத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ரம்னு அந்த உடனே வெளிவர்ற அந்த சீம்பால் ரொம்ப முக்கியமானது. ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க தாய்ப்பால் கட்டாயமா குழந்தைங்களுக்கு 6 மாசம் கொடுக்கணும், பிளஸ் வந்து தாய்ப்பால் அதிகரிக்கிற உணவுகளையும் தாய்மார்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? என்ன உணவுகள்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது? இந்த உணவுகள் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே கிடையாது. அது வந்து அந்த காலத்துல இருந்து உள்ள ஒரு வகையான மித்து தான். இப்ப வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஃபர்ஸ்ட் இந்த பால் சுரக்கணும் அப்படின்னாலே தாய் வந்து நல்ல ஒரு மனநிலையில இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள், நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப ஆயில்ல பொரிச்சது சாப்பிடக்கூடாது. ஏன்னா செக்ரீஷன், இவங்களுக்கு தாய்க்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும்
அது அவங்கள பாதிக்குங்கிறதுனால தான். மற்றபடி இந்த உணவுகள் சில பேர் சொல்லுவாங்க கரப்பான உணவுகள் சாப்பிடக்கூடாது, பால் அதே மாதிரி மாம்பழம் சாப்பிடக்கூடாது, பப்பாளி அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. எந்த வகையான உணவுகள் வேணாலும் சாப்பிடலாம். குறிப்பா பச்சை காய்கறிகள் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே மேம். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு முதல் ஊட்டச்சத்து அப்படின்னு பார்க்கும்போது தாய்ப்பால் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை நான் தாய்ப்பால் கொடுக்கறது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. இப்போ என்னன்னா, ஒரு குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு யூரின் போறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு டைம் 2 டைம் தான் போயிருக்காங்கன்னா அந்த பால்லேருந்து தான் அது தாய்ப்பால்ங்கிறதுல நிறைய வந்து நீர்ச்சத்து தான் இருக்கு. யூரின் இப்போ ஒரு டைம் 2 டைம் தான் போயிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு பால் பத்தலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஒரு 7லேருந்து 8 9 தடவை யூரினேட் பண்ணாதான் அவங்களுக்கான பால் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். இத்தனை மணி நேரம் கணக்கெல்லாம் குறைஞ்சது பிறந்த குழந்தைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 6 மாசங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நம்ம வந்து பால் கொடுக்கறது நல்லது. இந்த டைமிங் முடியல, எத்தனை மணி நேரம் கால்குலேட் பண்ணிக்க முடியல அப்படின்னாலும் அவங்க யூரின் போனதுக்கு அப்புறம், இப்போ யூரின் போயிருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு 1/2 hourக்கு அப்புறம் பால் கொடுக்கறது சிறந்ததா இருக்கும். ஓகே மேம். இப்போ 6 மாசத்துல ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் எத்தனை வருஷம் வரையும் பால் கொடுக்கலாம்? பால் கொடுக்க சில பேர் 3 வருஷம் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. ஆனா கண்டிப்பா 2 வருஷம் வரைக்குமாவது கொடுக்கணும். 6 மாசம் ஃபர்ஸ்ட் 6 மாசம் தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது. 1 வயசு அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க லிக்விட் உணவுகள் தாண்டி சாலிடான சில ஃபுட்ஸ் வந்து கேரட் மசிச்சு கொடுக்கறது, ஆப்பிள் மசிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி சாலிடா கொஞ்சம் கொடுத்தாலும் 2 வயசு வரைக்கும் தாராளமா வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். ஓகே மேம். வேற என்னென்ன இணை உணவுகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்? அதாவது 6 மந்த்துக்கு அப்புறம் சின்ன சின்னதா உணவுகள் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா? என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம்? 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, நீங்க ஆப்பிள் வேக வச்சு கொடுக்கலாம், கேரட் வேக வச்சு கொடுக்கலாம். மாதுளம் பழத்தை எடுத்தீங்கன்னா அந்த கொட்டை மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், ஜூஸ் எடுத்து சாதம் வடிக்கிறீங்க இல்லையா, சாதத்துல கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போக போக சத்து மாவு கஞ்சிகள் கொடுக்கலாம். அது என்னன்னா 1 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கறது நல்லது. ஃபர்ஸ்ட் 6 மாசத்துலேருந்து 12 மாசம் அந்த 1 year வரைக்கும் என்ன கொடுக்கலாம், பழங்களே கொடுக்கலாம். ரொம்ப அதிகமான பழங்கள் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பிள் கூட சாதம் எந்த உணவுகள் கொடுத்தாலும் நீங்க வேக வச்சு கொடுக்கறது நல்லது. ஃபர்ஸ்ட் 1 வருட குழந்தைக்கு வேக வச்சு கொடுக்கறது தான் நல்லது. ஓகே மேம். இப்போ வந்து இன்னைக்கு தாய்ப்பால் வார சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நிறைய நல்ல விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ பொதுவா பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஏன்னா வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்களே பெண்களா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல பெண்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து இப்போ நம்ம நிகழ்ச்சி வழியா என்ன சொல்ல நினைக்கிறேன்? பெண்களுக்கு ஆரோக்கியம் யோசிக்கும் போது இன்னொருத்தவங்க மூலமா நம்மளை என்னைக்குமே சந்தோஷப்படுத்திக்கவே முடியாது. எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம சந்தோஷப்படுத்திக்க மட்டும்தான் உண்டு. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். யாரை என்ன சொன்னாலும் யூஸ்வலா பொண்ணுங்க அப்படிங்கும் போதே அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன இப்படி பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கா நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு பிடிச்சிருக்கா வேலைக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செஞ்சீங்கனாலே உங்களோட உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இது கூட நீங்க உங்க உடல் நலத்துக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய மோர், நீர் சார்ந்த உணவுகள், வாரத்துக்கு 2 நாள் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் மேற்கொள்ளும் போது அந்த உஷ்ணம் நம்மளுக்கு குறையும். அது குறையிறதன் மூலமா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத டென்ஷன்கள் வந்து குறையும். முக்கியமா என்ன பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்சதை படிக்க ஆரம்பிக்கலாம், இல்ல பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கலாம், இல்ல பிடிச்ச படமா இதை பார்க்கும்போது நான் கொஞ்சம் சந்தோஷமாகுவேன் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறது மூலமா தான் நோய் பாதிக்கப்பட்டவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது அந்த நோயிலேருந்து வெளிவரதை நம்ம பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தை பேரு தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பெண்மையை கொண்டாடணும். நீங்க என்ன செஞ்சாலும் நீ செய்யறதுக்கு தான். அது ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சு பார்க்காம உங்களுக்கு பிடிச்சதை எப்படி ஒரு ஆண் வந்து வெளியில போகணும்னு நினைக்கும் போது வெளியில போறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு இடத்துக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறத நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போதே என்னாகும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளேந்து ஒரு மகிழ்ச்சி வரும். நம்ம நினைச்சதை நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் நம்ம உடல் சார்ந்த ஆரோக்கியமா இருப்போம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த ஆதிரை எஃப்எம் மூலமா இந்த எஃப்எம் அப்படின்னாலே பாட்டு தான் போடுவாங்க அப்படிங்கிறது இல்லாம மருத்துவம் சார்ந்த அந்தந்த நாட்களுக்கு என்ன சமூகத்துல நடக்குதோ அது ரிலேட்டடா நீங்க இன்டர்வியூஸ் எடுத்து போடுறது இன்னும் சிறப்பா இருக்கு. மக்களும் இது மூலமா பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன். நன்றி. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கும்பகோணத்தைச் சேர்ந்த டாக்டர் கனிமொழி அவர்கள் தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு பல அற்புதமான தகவல்களை நிகழ்ச்சியில நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 73737769
904904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.